அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையன் சுவாமி கோவிலில் நெற்பயிர்கள் செழித்தோங்கி அறுவடை அதிகரித்து நாடு செழிப்படைய வேண்டி நிறை புத்தரிசி பூஜை நடைபெற்றது. பூஜை முடிந்த பின்னர் பக்தர்களுக்கு நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. முதலில் பக்தர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சுசீந்திரம் தானுமலையன் கோயிலில் இன்னைக்கு நிறைய புத்தரிசி விழா. இது என்னன்னா அறுவடை செய்த நெற்கதிர்களை தானுமலை சாமிக்கு முன்னால் கொண்டு வச்சு பூஜை பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதை மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு போய் வீட்டில் விளக்குக்கு முன்னால் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது என்னன்னா அப்படி செய்யும்போது அது வீட்டுக்கு மிகவும் ஐஸ்வர்யம் என்ற எண்ணத்தில் இது நடந்துட்டு வருது. இது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். ஒன்று ஆடி மாதம் ஒன்று, ஒன்று தை மாதம் ஒன்று. இது சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த கோயிலில் வருஷந்தோறும் நடந்துட்டு வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் சுசீந்திரம் தானுமலையன் சுவாமி கோயிலும் உண்டு. இந்த கோயில்ல நெற்பயிர்கள் செழித்தோங்கி அறுவடை அதிகரித்து நாடு செழிப்படைய வேண்டும் என்பதற்காக நிறை புத்தரிசி பூஜை இன்னைக்கு நடத்தப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டுக்கான தை நிறை புத்தரிசி பூஜை இன்று காலை 5 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் நடைபெற்றது. அறநிலையத்துறைக்கு சொந்தமான வயல்களில் நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு அதை கட்டுகளாக சுமந்து கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமலையன் சுவாமி கோயிலுக்கு தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்பு கோயில் மூலஸ்தான மண்டபத்தில் நெற்கதிர்களை தானுமலையன் சுவாமிக்கு படைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்ற பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக அந்த நெற்கதிர்கள் வழங்கப்பட்டது. இந்த நெற்கதிர்களை பக்தர்கள் தங்கள் வீடுகளில் மற்றும் தொழில் நிறுவனங்களை கட்டி தொங்கவிட்டால் அந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பாக இருக்கும் என்பது ஐதீகம். மேலும் வயல்களில் நெற்கதிர்களை தூவினால் அந்த போகம் முழுவதுமாக நெல் சாகுபடி அமோகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு நெற்கதிர்களை பிரசாதமாக வழங்கினர். விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.